வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் இட்லி பொடி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த இட்லி பொடி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்னி, சாம்பார் நம்ம எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையப்போ இந்த இட்லி பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேன் நல்லா ஹீட்டான உடனே ஆயில் இல்லாமல் எதெல்லாம் வறுத்தெடுக்கணுமோ அதை வறுத்தெடுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கருப்பெல் எடுத்திருக்கோம், அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் கருப்பெல் எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளையில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எள் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அது மாதிரி பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயிலேயே, கடாய் சூடாக இருக்குது, நம்ம 1 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கெட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கெட்டி பெருங்காயம் ஒரு 4 துண்டு போட்டுட்டு, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சால் தான் மிக்சியில் கிரைண்ட் ஆகும். பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தோல் உளுந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். இதே ஆயிலே நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்தோம் அப்படின்னா எல்லாம் சீராக வறுபடும். ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி பொன்னிறமாக வந்துடும். இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பேன் சூடாக இருக்குது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லே 4 நிமிஷம் கைவிடாமல் வறுத்தோம் அப்படின்னா பொன்னிறமாக வந்துடும். இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ காஞ்ச மிளகா வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 25 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். இதில் ஒரு 20 நீட்டு மிளகாயும் ஒரு 5 மிளகாய் காஷ்மீரி மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தால் தான் மிக்சியில் போட்டால் நல்லா கிரைண்ட் ஆகும். மிளகா வறுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம், நெடி வரும். மிளகா நல்லா வறுபட்ட உடனே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே ஆயிலையே மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பேன் சூடாக இருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் வறுத்து எடுக்கும் போது ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே ஆயிலே போதும். நம்ம இதுலேயே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கருவேப்பிலை பாதி கைப்பிடி அளவுக்கு போட்டு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது எல்லாமே நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும், ஆறட்டும். ஆறிய உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 பல் பூண்டை மட்டும் அப்படியே சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம். இட்லி பொடி ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல கமகமன் இருக்குது. அவ்வளோதான், நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.